ஓராற்றலாய் ஒருமித்த ஆற்றலாய் இணைந்த ஆற்றலாய் இணையில்லாத ஆற்றலாய் அமர்ந்த சபை இது. இறைவன் அமர்ந்து தவம் இருக்கக்கூடிய இடம். சித்த தேவ கணங்களெல்லாம் இறைவனை வணங்கி நிற்கக்கூடிய அற்புதமான தலம். அகத்தியன் வடிவமைக்கப்பட்ட தலம். திருமுருகன் 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனாக அமர்ந்த தலம். பரமாத்மா அற்புதமாக அத்தகைய பார்த்த சாரதி 10 அவதாரங்களையும் கொடுத்து கல்கி அவதாரம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அவதாரத்தையும் சபைக்கு கொடுத்த அற்புதமான நிலை கொண்ட சபை. காணா நிலைக்கு சத்யநாராயண திருக்கோலம் பூண்ட சபை இது. இப்படி எண்ணிலடங்கா பாலதிரபதோட சுந்தரி சித்தனோடு சிவசபையோடு அகத்தியத்தோடு விளையாடி மகிழ்கின்ற அற்புதமான தலம் இது. இன்னும் எத்தனையோ நிலைகள், எல்லா தேவ சித்த கணங்களெல்லாம் சபையில் இடம் இருக்குமான்னு கேட்டு அகத்தியட்ட அனுமதி கேட்டு உட்காருதுங்க. தன்னை சொரூபங்களாகவும் தன்னை வடிவங்களாகவும் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தேவதைகள்லாம் நிற்கி முனிவ பெருமக்கள்லாம் இன்னும் நின்றுக்கிட்டு தவம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சபைக்குள்ளே வர முடியாமல் அத்தனையான ஆற்றல் மிகுந்த தவம் பிரபஞ்சத்தை பூரா ஆளக்கூடிய சபைன்னு சொல்லப்படுது. இந்த இதில் பரந்தாமன் ஆற்றிய உரை நிலையில் கேட்டிருப்ப, அகத்திய பெருமான அற்புதமான ஆற்றிய உரை நிலையிலையும் பார்த்துருப்பிய. பறைசாற்று நிலைகள்லையும் அபூர்வம் அதிசயம் அற்புதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சபை தான் விடை அப்படின்னு சொல்லுதாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படி ஆற்றல் மிகுந்த சபைக்கு அனுக்கிரகம் மிகுந்த சபைக்கு ஆசீர்வாதம் மிகுந்த சபைக்கு இறை கணங்களெல்லாம் யாருடா நம்மளை தேடி வருவாங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிலைக்குள்ளே இருந்து, அதாவது மாற்று யுகத்துக்குள்ளே இருந்து தர்ம தலத்துக்கு தர்ம யுகத்துக்கு யார் வர எத்தனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கரம் நீட்டி அவங்கள அழைக்கக்கூடிய அற்புதமான தலமாக இந்த சபை இருக்குது, இடம் இருக்குது. அவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சபைக்கு வந்தவங்கெல்லாம் பல ஜென்மங்களாக புண்ணியம் செஞ்சவங்க தான் சபையோட இடத்த, சபையோட இந்த ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் காலே வைக்க முடியும். அடுத்த நிலையில் உள்ள நம்பிக்கை நிலை, சபையை நம்பது, சித்தர்களை நம்பது, இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு நிலையில் உள்ள புண்ணிய நிலைகள் மேம்பட்ட நிலை. சபையோட வளம் வருது, அதற்கும் மிஞ்சிய புண்ணிய நிலைகளில் உள்ள நிலை. வர்றதவங்க இங்கே வர்றதவங்களோட அவங்களோட தோற்றம், அவங்ககிட்ட இருக்கிற விஷயம், அவங்ககிட்ட இல்லாத விஷயம், அவங்க என்ன வச்சுருக்காங்க என்ன வச்சிருக்கலை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம், அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன படிக்கலை, என்ன இகலோகத்தில் என்ன அறிவு நிலைகளை பெற்றிருக்காங்க, என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, எத்தனை வரைக்கும் படிச்சிருக்காங்க, அப்படி நிலைகள்லாம் ஆராயாமல் அவங்க என்ன நிலைகளில் இருக்காங்க, என்ன எண்ணத்தோடு இங்கே வந்திருக்காங்க, தன்னை மறந்து எப்படி இருக்காங்க, இறைவனை எந்த இடத்துல உயர்த்தி வச்சுருக்காங்க, பிரபஞ்சத்தை எந்த இடத்துல மேம்பட்ட நிலையில் வச்சுருக்காங்க, தனக்கு எனக்கு என் சுற்றம் சூழ அப்படிங்கிற சின்ன வளையத்திலிருந்து எவ்வளவு தூரம் வெளியே நிற்காங்க, எவ்வளவு தன்னை இழந்து நிற்காங்க, எவ்வளவு பற்றில்லாதவன் அத்தகைய நிலையினை பற்றி நிற்காங்க, பற்றற்றவன் பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அந்த இறையோட நிலைதனை எப்படி பற்றி நிற்காங்க, இறைத்தன்மை அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற நிலைகளெல்லாம் சித்தர்கள் கணக்கெடுத்து அவங்களுக்கு 11,000 யுகமாக பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய எல்லையாக இந்த சபை திகழுது. புண்ணியம்னா யுகமாற்ற பணிக்கு யார் சபையை பற்றி உயர்வான இடத்துல வச்சு தன்னை மாற்றுதாங்களோ அதே யுகமாற்ற பணியின் முதல் நிலையாக எடுத்துக்கிட்டுப்பட்டு அவங்கள சீடர்களாக இங்கே சித்த பெருமக்கள் சேர்த்து கொள்ளுதாங்க. தன்னை வேற நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றைய நீ மாற்றிக்கோ அப்படின்னு தன்னை மறந்த நிலையில், தன்னை இழந்த நிலையில், சரணாகதி நிலையில் சபையை சரணி அடைந்ததே முதல் நிலையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்தடுத்து அவங்க பிறரிடம் சொல்லும்போது சிவசபைக்கு தொண்டு பண்ணுதுன்னா என்னது, தன்னை மாற்றது ஒரு தொண்டு, இன்னும் பிரதியாருக்கு சொல்லப்படுது அடுத்த தொண்டாக வைக்கப்படுது. பிரம்மமூர்த்த தவம் இங்கே ஒரு விதிமுறையாக இருக்குது. ஏன்னா உன்னை உணர்றதுக்கு தவம் ஒரு அற்புதமான அத்தகைய நிலையாக இருக்குது. தன்னை உணர்னா கட்டாயம் தவம் இருக்கணும், சிவமாக மாறன்னா தவம் இருக்கணும். அந்த நிலையை பிரம்மமூர்த்த வேலையில் அவங்க வணங்கி நிற்கும்போது எந்த வேண்டுதல் நிலைகளும் இல்லாமல் சபையை முன்னிலைப்படுத்தி முதல் நிலைப்படுத்தி உயர்நிலைப்படுத்தி மற்ற விஷயங்களெல்லாம் தாழ்நிலைப்படுத்தி சபையை நோக்கி நிற்கும்போது பிரபஞ்ச புண்ணியம் உங்கள் வீட்டில் சேரதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே நடக்கக்கூடிய நல்ல அனுக்கிரகமான விஷயங்கள், ஆசி நிலைகள், உங்கள் என்ன நிலைகளில் மாற்றம், உங்கள் இல்லங்களில் உள்ள உங்களோட என்ன நிலைகளில் மாற்றம், உங்கள் இல்லத்தில் சூழ்ந்து வருகின்ற அற்புதமான நறுமண நிலைகள்,
இறை தரிசனங்கள், இதன் மூலமாக இறை சபையோட அனுக்கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். நம்பி நம்பி வலம் வரும்போது நீங்கையும் இல் சபையாக மாறப்படுது. உங்கள் இல்லம் இல் சபையாக மாறையில் முக்கத்து முக்கோடி தேவர்களும் உங்கள் இல்லத்தை சூழ்ந்து நிற்காங்க. அகத்தியத்தில் இருந்து, பரந்தாமனில் இருந்து, அவதாரங்களில் இருந்து, சிவபெருமான் முருகப்பெருமானில் இருந்து, அஷ்டலட்சுமிகளில் இருந்து, 30 தேவிகள், பால திரிபுர சுந்தரியிலிருந்து அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டை வலம் வர ஆரம்பிக்கும். அப்போ நல்ல விஷமான உங்களுக்கு நறுமணங்கள், மலர் வாசனை நிலைகள், அந்த மகிழ்ச்சியான நிலைகள், இல்லம் வந்து அமைதி ஆனந்தத்தில் கூத்தாடக்கூடிய நிலைகளை, நாள்பட்ட நிலைகளில் உங்கள்கிட்ட இருந்த துயரங்கள் இதெல்லாம் விடுபட்டு நிற்கக்கூடிய, இறையை உணரக்கூடிய, இறையை புரியக்கூடிய, பிரபஞ்சத்தை உணரக்கூடிய, பிரபஞ்ச விதியின்படி வாழக்கூடிய, பிரபஞ்சத்தின் தன்மையோடு வாழக்கூடிய, பிரபஞ்ச விதியை தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய அற்புதமான நிலையெல்லாம் உங்கள் இல்லம் பெற்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற நிலையாக உங்கள் இல்லத்தில் இருந்து அமர்ந்து அருளாட்சி செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, இன்னும் எத்தனையோ சூட்சமத்தை, ரகசியத்தை, எத்தனையோ தெய்வீகத்தை, எத்தனையோ ஒரு பெரும் இறைமக ஆற்றல்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க தளமாக, பெறுகின்ற தளமாக, பெற வைக்கின்ற தளமாக, பெற பயிற்சி எடுக்கின்ற தளமாக இந்த சபை வந்து எளிய முறையில் உங்களுக்கு வழி நடத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, வந்தவர்கள் யாவும் வணங்கி நிற்பவர்கள் யாவரையும் வணங்கி மீண்டும் மீண்டும் உங்களை வணங்கி மாற்றுவோம் அப்படிங்கிற அற்புதமான நிலைதனை. ஏன்னா யுகத்தை மாற்றலைன்னா பரந்தாமன் எந்திரிச்சு எல்லாத்தையும் சோழியை முடிச்சிருவார் அப்படிங்கிற நிலைக்காண்டி தான் யுகத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு சிவபெருமானே இதில் இறங்கி அகத்திய பெருமானோட சேர்ந்து சித்தர்களோடு சேர்ந்து மாற்றுகின்ற பணியை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி, இறை பணியில் இணைந்திருங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சபையில் வந்து அதிகாலையில் எந்திரிச்சு வழிபாடு பண்ணையில் கொஞ்ச நேரம் தவத்தில் உட்காருங்க தான் இங்கே பிரதானமாக சொல்லப்படுது. மண் அகல் விளக்கேற்றி பாலதிரிபுரோட சுந்தரி உங்கள் படங்களோட இங்கே சபையோட அலையமாக பாலதிரிபுரோடைய சுந்தரியோட படம் கொடுப்போம். அதை வீட்டில் வச்சு வழிபட்டு வாங்க. இங்கே கூடக்கூடிய அற்புதமான வினை தீர்க்கக்கூடிய விபூதி இருக்குது. அதில் வந்து பஞ்ச அப்படிங்கிற நிலையை தாண்டி நவபாசான நிலையை தாங்கி தசபாசான நிலைகளில் அந்த விபூதி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த விபூதி அத்தனை நோய் பிணி பீடைகளையும் தீர்க்கக்கூடிய நிலையில் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. வடிவமைக்கப்பட்டனா அபிஷேக நிலை தான். இங்கே உள்ள தவ ஆற்றல் அந்த விபூதிக்குள்ளே சாம்பலுக்குள்ளே புகுத்தப்பட்டு அது சித்தன் கரம் போட்டு கொடுக்கையில் முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களோட கரமும் அதில் இருந்த ஆசி நிலைகளை கொடுத்து உங்கள் இல்லம் சுபிட்சமடைய, உங்கள் உடம்பு சுபிட்சமடைய, உங்கள் உடம்பில் உள்ள பிணிப்பீடைகள்லாம் தீர, பாவங்கள் குறைய அந்த விபூதி வந்து அருமருந்தாக இருக்குது, சிவமருந்தாக இருக்குது. அது பழனியில் கொடுக்குற நிலையோட மேம்பட்ட நிலையில் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க சித்தர்களும் தேவர்களும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, அற்புதமான தளத்துக்கு வந்திருக்கிய, அபூர்வமான தளத்துக்கு வந்திருக்கிய, அதிசயமான தளத்துக்கு வந்திருக்கிய அப்படிங்கிற விஷயத்தை அகத்திய பெருமானை எடுத்து சொன்னாங்க. இறைவனை தேடி தேடி அலையுதைய, சித்தர்களை தேடி தேடி அலையுதைய, ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் எல்லா ஆலயங்கள் தோறும் வணங்கி நிற்கிய, இங்கே இறைவனே வந்து நேராக பேசக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. சித்தர்கள் நேராக பேசி உங்களை அமர வைத்து ஆசி கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட மன்னித்து அருள்தாங்க இங்கே சித்தர்கள். நம்ம செஞ்ச தவறுகளால், நம்ம செஞ்ச அந்த வேற்று மாற்று நிலைகளால் நம்ம வந்து கண்ணீர் விட்டு நிற்கும்போது அவங்க கருணையாக அதை வந்து வேறு இருக்கிறதுக்கு பாப சாபங்களை போக்கக்கூடிய சபைன்னு இதை சொல்லுதாங்க. தெரியாமல் செஞ்சிட்டோம் காப்பாற்றுங்க அப்படின்னு 2 கையும் பாஞ்சாலி மாதிரி தூக்கி வணங்கி நிற்கல, சித்தர்கள் கங்கை வெள்ளமாக வந்து உங்கள் இல்லம் சூழ்ந்து அத்தனை நிலைகளையும் வேறறிக்கக்கூடிய நிகழ்வு இந்த சபையில் இருக்குது. என்ன சித்தர்கள் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். விதியை மாற்றக்கூடியவங்க, பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவங்க, அவங்களா இருந்தால் சித்தர்கள்னால் தன்னை உணர்ந்தவங்க தான் சித்தர்கள். தன்னை உணருங்கள், அதான் தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுதாங்களா, தனக்குள்ளே இறைவன் இருக்கான்னு உணர்ந்து இறைவனாக வளம் வர்றதவங்க தான் சித்தர்கள். அப்போ அவங்களும் முத்தொழிலும் செய்ய முடியும், அதற்கு மேம்பட்ட தொழிலும் செய்ய முடியும், பிரபஞ்சத்தில் இருந்து புண்ணியத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும், பாவத்தையும் பொசுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, வந்தவங்களுக்கு நன்றி கூறி, இந்த அமர்ந்தவங்களுக்கு நன்றி கூறி, புரிஞ்சவங்களுக்கு நன்றி கூறி, புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய அற்புதமான அனுக்கிரகங்களை கொடுத்து தொடர்ந்து இருங்க. இறை சபையோட அற்புதமான பறைசாற்று நிலைகளை பேசுங்க. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோன்னு தேடி தேடி அலையாமல்
உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய சபையில் வந்து அடைக்கலமாகுங்க, உங்களுக்குள்ள சபை அடைக்கலமாகும் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்கவங்களையெல்லாம் வணங்கி நின்று வரவேற்று சபையை வரவேற்று நெஞ்சார வரவேற்று நிற்கிறவங்கெல்லாம் இறைகணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை வரவேற்று மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆனந்த கூத்தாடுகின்ற அற்புதமான சபை இது. அகத்தியன் ஆனந்த கூத்தாடுகின்ற நிலை பார்த்து பரந்தாமனே இன்றைக்கி ஆனந்த கூத்தாடி அற்புதமாக ஆசி சொன்ன நிலை எல்லாமே உயர்வாக நடக்கு. நம்மளும் உயர்வான எண்ணத்தோடு பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லி இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தம் மட்டும்தான் அகத்தியம் அப்படின்னு சித்தர்களோட மேம்பட்ட அத்தனை நிலையின உங்கள் செவிகள் வழிவாக உரைத்து இன்புற்று வாழ்க யாவரும், இன்புற வாழ்கிறர்கள் யாவரும், அத்துணை நிலைகளும் அத்தனை உயிரினங்கள் எல்லாம் இறையே, அன்பே வடிவமானவர், கருணையே வடிவமானவர் இறைவன். அந்த குணத்தோடு நம்மளும் வளம் வரையில் அனைத்து நிகழ்வும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தால் பணிவோம். அகத்திய பெருமானுக்கு நன்றி சொல்வோம். ஓம் அகதீசாய நமக்கு. யுக யுகமாக பணியாற்றி வர்றத அகத்திய பெருமான் திருவடியை சூட்சமத்தில் எல்லாரும் வணங்கி நிற்போம். திருவடி தொட்டு வணங்குவோம், திருத்தால் பணிந்து வணங்குவோம். அகத்தியமே ஜெயம், இன்புற்று வாழ்க. அருள் அணுக்கரக ஆற்றல் கொண்ட ஏகதசி பெருநன்னாளை புனர்ஜென்ம கோமாதா பூஜையோடு இணைந்து துவங்கிய சித்தனே, ஏற்றமிகு அபிடேக நிகழ்வுகள், நெய்வேத்திய ஆராதனை, தக நிகழ்வுகள் கண்டு சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்த அகத்தியனை இறையை வாழ்த்தி மகிழும் சித்தனே, சீடர்களே, கன்னிமூல ஆணைமுகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களாக அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்திரன், அவ்வை பிராட்டி, தவசி தம்புரான், மகாவீரன் உள்ளிட்ட ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட மகாவிஷ்ணுவின் இருபெரும் நிலைகளோடு அமர்ந்து ஆஞ்சநேய நிலையோடு கன்னிமூலவனுடைய ஆற்றலை சுமந்திருக்கின்ற ஏடுதல விநாயகனாக, ஆகம விநாயகனாக அமர்ந்திருக்கின்ற அற்புத அவர்களுடைய ஆற்றலோடு உயர் நிலை கொண்ட அற்புத சிவலிங்கமாக அமர்ந்திருக்கும் தேவர்களின் வடிவமாக சித்தர்களின் உருவமாக அமர்ந்திருக்கும் லிங்கத்தின் ஆற்றலோடு இணைந்து அமர்ந்திருக்கும் ஏடுதளத்தில் சுவடி தாங்கிய அகத்திய பெருமகனாராக அபிடேகம் கண்டு நிற்கின்ற அற்புத ஆற்றலோடு அவனருகில் அருகாமையில் அறுபடையையும் ஒன்றாக்கி எழுபடையாம் மருதமலையை இணைத்து திருச்செந்திலகமதிலே தவம் காணும் திருமுருகப் பெருமானுடைய ஆற்றலோடு உயர் ஆகம நிலையோடு அமர்ந்திருக்கும் யாம் கால பைரவனுடைய நிலை கொண்ட அத்தகைய ஆற்றலை வணங்கி சித்தனிடம் போராடி தலம் கேட்டு அமர்ந்திருக்கும் சைவ கருப்பனுடைய நிலையோடு சூட்சமத்தில் தலம் கண்ட சபரிமலை வாசனோடு இணைந்து நிற்கின்ற அவதார கணங்களோடு அகத்தியன் ஒன்றாய் நின்று நற்சச்சங்க பெருவிழாவின் ஆசிகளை சித்தனே உமக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் சுபமாய். ஓம் அகதீசாய நமக.